ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 14. அருள் வார்த்தைகள் 3 முதல் 11 முடிய. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 14, அருள் வார்த்தைகள் 3 முதல் 11 முடிய. இயேசு பெத்தானியாவில் தொழுநோயாளர் சீமோன் இல்லத்தில் இருந்தார். அங்கே பந்தியில் அமர்ந்திருந்தபோது இலாமிச்சை நறுமண தைலம் கொண்ட படிகை சிமிழுடன் பெண் ஒருவர் வந்தார். அத்தைலம் கலப்பற்றது, விலை உயர்ந்தது. அவர் படிகை சிமிழை உடைத்து அத்தைலத்தை இயேசுவின் தலையில் ஊற்றினார். ஆனால் அங்கிருந்த சிலர் கோபமடைந்து, இத்தைலத்தை இவ்வாறு வீணாக்குவதேன்? இதை 300 தெனாரியத்துக்கு மேலான தொகைக்கு விற்று ஏழையருக்கு கொடுத்திருக்கலாமே என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டு அப்பெண் மீது சீறி எழுந்தனர். இயேசு அவர்களிடம், அவரை விடுங்கள், ஏன் அவருக்கு தொல்லை கொடுக்கிறீர்கள்? அவர் எனக்கு செய்தது முறையான செயலே. ஏனெனில் ஏழையர் எப்போதுமே உங்களோடு இருக்கின்றனர். நீங்கள் விரும்பும் போதெல்லாம் அவர்களுக்கு நன்மை செய்ய முடியும். ஆனால் நான் எப்போதும் உங்களோடு இருக்கப் போவதில்லை. இவர் தம்மால் இயன்றதை செய்தார். என் அடக்கத்திற்காக இவர் முன்னதாகவே என் உடலுக்கு தைலம் பூசிவிட்டார். உலகம் முழுவதும் எங்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கப்படுமோ அங்கெல்லாம் இவர் செய்ததும் எடுத்து கூறப்படும். இவரும் நினைவு கூறப்படுவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கூறினார். 12 ஒருவனாகிய யூதாஸ் இஸ்காரியோத்து இயேசுவை காட்டி கொடுக்கும் நோக்கத்தோடு தலைமை குருக்களிடம் சென்றான். அவர்கள் அதை அறிந்து மகிழ்ச்சியுற்று அவனுக்கு பணம் கொடுப்பதாக வாக்களித்தார்கள். அவனும் அவரை எப்படி காட்டி கொடுக்கலாம் என்று வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தான். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் கேட்ட இந்த நற்செய்தியிலே 2 நபர்களை சந்திக்கிறோம். ஒரு பக்கம் பெண் ஒருவர் நறுமண தைலத்தோட இயேசுனுடைய பாதத்தில் ஊற்றி ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. இன்னொரு பக்கத்தில் யார் வர்றா? யூதாஸ். பாருங்க, யூதாஸு இயேசுனுடைய சீடராக இருந்தார். எந்த அளவுக்கு இயேசு அவரை நம்பினாருன்னா, பொருளாதாரத்தை பூரா அவர் மேனேஜ்மெண்ட்டில் விட்டுருந்தார். யார் கையில் இருந்தது? அந்த அளவுக்கு நம்பிக்கை அவர் மேலே. அதனால் பொருளாதாரத்தை நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லி நம்பி அவர் கையில் ஒப்படைச்சிருந்தார். இப்போ அவர் என்ன செய்கிறாரு? அவர் யாருக்கிட்ட போகிறாரு? தலைமை குருக்கள்கிட்ட போய், நான் இயேசுவை காட்டி கொடுக்குறேன், எனக்கு என்ன கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி ரேட்டு பேசுகிறார். பாருங்க, பாவியாக இருந்தவங்க மனம் திரும்பி இயேசுகிட்ட மன்னிப்பு கேட்டு ஆசீர்வாதம் வாங்கி அவங்க புனிதராகிறாங்க. ஆனால் சீடனாக இருந்தவர் என்ன செய்கிறாரு? பாவியாரார். அப்போ இது நமக்கு நல்ல பாடம். என் வாழ்க்கை, நான் பாவ நிலையிலிருந்து விடுபட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி 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 இயேசுனுடைய சீடனாக ஆகி கொண்டிருக்கிறேனா, அல்லது நான் இருக்கக்கூடிய இந்த நிலை, பரிசுத்தமான நிலையிலிருந்து நான் உலக போக்குக்கு என்னுடைய இஷ்டத்துக்கு இடம் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் யூதாசு போல மாறிக்கிட்டே இருக்கிறேனா? இதுதான் சிந்தனை. சிந்திச்சு பாருங்கள். இந்த 2 பேர், இவங்க 2 பேர்த்தையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்குறப்ப
பாருங்க, பாவத்தோடு இந்த அம்மா இருந்தாங்க, ஆனால் விடுதலை பெற்றாங்க. ஆனால் இவன் சீடனாக இருந்தவன் பாவியாக மாறுறான். இரண்டாவதாக நம்ம ஒப்பிட்டு பார்க்குறப்ப இவன் இந்த அம்மா பரிமள தைலத்தை இயேசுனுடைய தலையில் ஊற்றி இயேசுவுக்காக இழக்கிறாங்க. ஆனால் இவன் என்ன செய்கிறான்? இயேசுவை விற்று எவ்வளோ காசு வாங்குறான்? இவங்க தியாகம் பண்ணுறாங்க, அவன் என்ன செய்கிறான்? வியாபாரம் பண்ணுறான். மூன்றாவது நம்ம பார்க்குறோம், சரி இந்த அம்மா எவ்வளவு பரிமள தைலத்தை விற்றாங்களோ? 300 தெனாரியம். ஒரு நாளைக்கு ஒரு 500 ரூபா. இன்னைக்கு ஒரு நாள் வேலை காசு எவ்வளவு? ஒரு 500 ரூபா இன்னைக்கு. அப்போ பெருக்குங்க, 300 500 பெருக்குனா எவ்வளோ வந்துடும்? 1,50,000 வருதா? எவ்வளோ? 13. அதாவது 300 500 பெருக்கணும் 12. 1,50,000 ஒரு. அப்போ பாருங்க, இந்த அம்மா இயேசுவுக்கு எவ்வளவு மதிப்பு கொடுத்துருக்குறாங்க? எவ்வளவு வேல்யூவோ? 1,50,000. அப்போ உயர்வான. ஆனால் இவன் இயேசு எவ்வளவுக்கு ரேட்டு பேசின? 30 வெள்ளி. 30 500 பெருக்குங்க 15,000. எவ்வளவு? அப்போ இவனை விட அந்த அம்மா 10 மடங்கு இயேசுவை கை தட்டுங்க. அவங்க பாருங்க, 10 மடங்கு இவனை விட அவங்க அதிகம் வேல்யூ பண்ணியிருக்காங்க. இன்னும் கூட பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இந்த அம்மா மனம் மாறி கடைசியில் புனித ஆகிட்டாங்க. ஆனால் சீடனாக இருந்தவன் கடைசியில் நாண்டுவிட்டு தொங்கி செத்து போனான். பாருங்கள், சிந்திச்சு பாருங்கள். ரெண்டு நபர்களும் அதாவது இருக்கிறத விட்டு நல்ல நிலையிலிருந்து அவன் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கடைசியில் இப்படி கெட்டு போனான். ஆனால் இந்த அம்மா ஏதோ சூழ்நிலையினால அவங்க பாவியாக இருந்தாலும் கூட மனம் திரும்பி மனம் மாறி என்ன செய்கிறாங்க? புனிதராகிறாங்க. இப்போ கோயிலெலாம் புனித மகள மரியாள்னு கோயிலெலாம் கட்டுறாங்க பாருங்க, இன்றைக்கு வரைக்கும். அப்போ தயவு செய்து இப்போ நம்ம சிந்தனை, என்னுடைய வாழ்க்கை இயேசுவை நோக்கி போய்கிட்டு இருக்குதா அல்லது இயேசுவை விட்டு விலகி போய்கிட்டு இருக்கிறதா? இதுதான் உங்களுடைய நான் கொடுக்கக்கூடிய சிந்தனை.